ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்கு வந்து பசும்பால் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். தாய்ப்பால் குடிக்கிறதுனாலே என்னமோ பசும்பால் வந்து பெருசாக விரும்பி குடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்தா கூட குடிக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த முறையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பசும்பால் இருக்க சத்தை விட இது வந்து டபுள் மடங்கு சக்தியும் கிடைக்கும் அவங்களுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 பாதாம் வந்து ஊற வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது வந்துட்டு நான் நல்லா ஸ்கின் எல்லாம் வந்து எடுத்துடலாம். டெய்லி வந்து செஞ்சு கொடுக்கலாம். டெய்லி கொடுக்குற பட்சத்தில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஊற வைக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நல்லா வந்து முடி வளரும், ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும். நான் வந்து ஒரு 200 ml அளவுக்கு பால் வந்து பசும்பால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் மாடு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பசும்பால் வந்து நம்ம அப்படி தண்ணி கலக்காமல் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி கலந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப திக்காக வந்து பால் வந்து கொடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வந்து பால் வந்து நல்லா காய்ச்சியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க பால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பால் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பாதாம் வந்து நல்லா பேஸ்ட் போல் வந்து அரைச்சிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சினாலே வந்து நல்லா கம்மன்னு அந்த கிச்சனே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நல்ல வாசனை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இதை வந்து ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம். நல்லா வந்துட்டு நம்ம சுண்டை காய்ச்சிட்டு கூட சர்லாக் பதத்தில் வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரியும் கொடுக்கலாம். நல்ல வாசனைக்காக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சுண்டி இருக்கிற மாதிரி பண்ணும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் ஐட்டம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சக்தியான பாதாம் மில்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா பேபிஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.